ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் லேடீஸ் அவங்களுக்கு கால் ரொம்ப ஹெவியாக கனமாக இருக்கிறது, கால் வலி மசில் கிராம்ப்ஸ் நிறையா இருக்கிறது, கால் வீக்கம் ஏற்படுது, வெயின்ஸ் எல்லாம் ஒரு சில நேரம் எங்களுக்கு பீரியட்ஸ்க்கு அதுக்கு முன்கூட்டியே ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வெயின்ஸ்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. கால் நீர் தேங்குது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஸ்வெல்லிங் ஆகுது, மசில் கிராம்ப்ஸ் ஆகுது. இதனால் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, இன்னும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. எங்களால் ரொட்டீன் வேலைக்கு போகிற எங்களுக்கு அந்த நேரத்தில் வேலை செய்கிறதும் கஷ்டமாக இருக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக இது ஒரு ரிக்கரிங் சைக்கிள்ஸாக இருக்குது. ஒரு தடவை இல்லை சார், பல ஆண்டு காலமாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு வைத்தியம் இருக்கா, குணப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கும் ரிலேஷன்ஷிப்போ இல்லை கனெக்ஷனோ இருக்காங்கிற பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை லேடிஸ்க்கு தான் நிறையா வருது, மேலோட நிறையா வரும்போது அவங்களுக்கு ஏன் வருதுன்னு பார்க்கும்போது இந்த வெயின் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் சைக்கிள்ஸோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸோட கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் ஏன் இயற்கையாக லேடிஸ்க்கு மோர் காமன் பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஜென்ரலாக ப்ரெக்னென்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வயிற்றில் குழந்தை ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சி இருந்தாலே வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாகி அதனாலேயும் வெயின்ஸ் வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் அதிகமாக வருது. ஏன் ப்ரெக்னென்சிலையும் ஜென்ரலாக லேடிஸ்க்கு இல்லை ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஜென்ரலாக அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது வெயினை பாதிக்குது. இப்போ எப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 2 விதமான ஹார்மோன் இருக்குது. ஒன்று எஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்டெரான். இந்த மாதிரி 2 விதமான ஹார்மோன் அந்த சைக்கிள் பீரியடில் ஃபர்ஸ்ட் 15 டேஸில் ஒன்று அதிகமாகும், செகண்ட் 15 டேஸ்க்கு ப்ரொஜெஸ்டெரான் அதிகமாகும். ரெண்டுமே ஒரு அப் ஸ்விங்லேயும் டவுன் ஸ்விங்லேயும் எப்பயுமே எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டெரான்கிற ஒரு ஹார்மோன் ஓவுலேஷனுக்கு அப்புறம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4-5 டேஸ்க்கு 6 டேஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரொஜெஸ்டெரான்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகுது. இது இயற்கையாகவே எல்லா லேடிஸ்க்கும் நடக்கிற விஷயம். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டெரான்கிற அந்த ஹார்மோன் எப்படி வேலை செய்யுதுன்னா அது நேராக போய் வேலை செய்யுது. அதுக்குன்னு ஒரு சில இடத்துல ரிசெப்டார்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டாரில் அது போய் லாக் ஆகும்போது தான் அந்த ஹார்மோன் வேலை செய்யும். லாக் அண்ட் கீ மாதிரி அந்த ஹார்மோன் எல்லா ஹார்மோனும் இன்னும் ஒரு பொருளில் போய் அட்டாச் ஆகும்போது தான் அந்த ஹார்மோன் வேலை செய்யும். ரிசெப்டாரில் போய் அட்டாச் ஆகும்போது தான். ஸோ இயற்கையாக லேடிஸ் பார்க்கும்போது ப்ரொஜெஸ்டெரான் ரிசெப்டார்ஸுங்கிறது இந்த வெயின்ஸில் அதிகமாக இருக்குது. இது இயற்கை. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரொஜெஸ்டெரான்ங்கிறது இயற்கையாகவே அதிகமாகும். ஸோ இயற்கையாகவே அவங்களுக்கு நார்மலாக வேரிகோஸ் வெயின்ஸ் தொந்தரவு இல்லாத லேடிஸ்க்குமே கூட அந்த வெயின்ஸ் எல்லாம் பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராமினென்ட் ஆகி கால் வீக்கம், கால் வலி, ஒரு சிலருக்கு இடுப்பு வலி, ஃப்ளாங்க் பெயின் வரும், இடுப்பு வலி, லோயர் அப்டமன் ஹெவியாக இருக்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி. அதனாலே வலியோட ஒரு சிலருக்கு பெல்விக் பெயின், ஃப்ளாங்க் பெயினோடய இது இயற்கையாக எல்லா லேடிஸ்க்கும் நம்ம காமனாக பார்க்குறதுக்கு காரணம் இந்த ப்ரொஜெஸ்டெரான்கிற ஒரு ஹார்மோன் எல்லா லேடிஸ்க்கும் இயற்கையாகவே அந்த பீரியடில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4-5 டேஸோ 6 டேஸ்க்கு முன்னாடி அதிகமாகும் மேக்ஸிமம் அதோடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வேரிகோஸ் வெயின்ஸோ இல்லை ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சி இருக்கிறாங்க, வேரிகோஸ் வெயின்ஸும் இயற்கையாக ஒரு பிரச்சனையோடு அவங்க ஆல்ரெடி இந்த லேடிஸ்க்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் இன்னும் வெயினோட ஃபங்க்ஷன் செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. எப்படி செயலிழந்து போகுது வெயின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரொஜெஸ்டெரான் வெயின்ஸை என்ன பண்ணும்னா இன்னும் டைலைட் ஆக பண்ணிடும். இந்த ப்ரொஜெஸ்டெரான் 4-5 டேஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸில் ரிலீஸ் ஆகிற அந்த ஹார்மோன் வெயினோட ஸ்ட்ரக்சரை இன்னும் பெருசாகிடும். அது நார்மலாக அது எலாஸ்டிசிட்டியை இன்னும் அதிகமாகிடும் அந்த ப்ரொஜெஸ்டெரான். அப்போ எலாஸ்டிசிட்டி அதிகமாகுது, வெயினோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுனால ரத்தம் இன்னும் தேங்க ஆரம்பிக்கும். ரத்தம் தேங்குறதுனால அந்த கால் வீக்கம், கால் வலிலாம் அதிகமாகிறது. ஸோ வேரிகோஸ் லேடிஸ்க்கு இந்த ப்ரொஜெஸ்டெரான் போய் வேலை செய்யும் போது ஏற்கனவே வெயின் சைஸ் பெருசாக இருக்குது, இன்னும் இந்த வெயின் சைஸ் ஜாஸ்தியாக பெருசாகும் போது இன்னும் ரத்தம் தேங்குறதுனால தொந்தரவுகள் அந்த பீரியட்ஸ் தொந்தரவு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதனால தான் லேடிஸ்க்கு இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வந்தாலுமே எவ்ரி மந்த் ஆன் மந்த் இந்த தொந்தரவுகள் இந்த 4-5 டேஸ்க்கு எக்ஸ்ட்ரீமாக ஆகிறதுனால அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை பாதிக்குது. இப்போ ப்ரொஜெஸ்டெரானோட லிங்கை பற்றி நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பீரியட்ஸ் வர்றது இயற்கை தான் எல்லா லேடிஸ்க்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சில லேடிஸ்க்கு இது காமனாகவே ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனில் வெயின் சைஸ் பெருசாகும். ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் அந்த தொந்தரவு இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு அந்த தொந்தரவு இல்லை அப்படிங்கிற நபர்கள் ஒரு நார்மல் கேட்டகரியாக கூட இருக்கலாம். அவங்க வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லாத நபர்கள் கூட இது வரலாம். ஸோ நார்மல் கேட்டகரி கூட இருக்கலாம். பட் இந்த தொந்தரவு ரிக்கரண்ட்டாக வருது, வருஷக்கணக்காக வந்துன்னே இருக்குது. நான் இதை ப்ளஸ் என்னோடய வெயினோட பிரச்சனையும் வேரிகோஸ் வெயின்ஸும் கூடயே சேர்ந்து வருது. ஸோ இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால
வேரிகோஸ் வெயின்ஸ் பொறுத்தவரையிலும் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் பெருசாக மாறுதல் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பிரச்சனையா இல்லைனா எனக்கு வேரிகோஸ் வெயின்ஸ்னால தொந்தரவு அதிகமாகதாங்கிறது அவங்க இயற்கையில் லேடிஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கலாம்னா 4-5 டேஸ் பீரியட்ஸ் டைமில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னா வெயின் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஜென்ரலாக வந்து அந்த டைமில் பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது ஒரு பிலோ நீ ஸ்டாக்கிங்ஸாவது போட்டுக்கலாம், கம்ப்ரெஷன் சாக்ஸ் போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் அந்த நேரத்துலையாவது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி ரத்த தேக்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த மார்னிங் ஈவினிங் வந்துட்டு இதுக்குன்னு லோஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணோம்னா வெயினோட எம்டிங் வந்து நிறையா ஆகும். சாக்ஸ் போட்டுக்கலாம். ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டோம், ஓரளவு ஹைட்ரேஷன் இருக்கணும். ஹைட்ரேஷன் இல்லாமல் இருந்தாலுமே கூட அந்த தொந்தரவுகள் அதிகமாகலாம், வெயினோட தொந்தரவுகள் இன்னும் அதிகமாகலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நிற்கிறது அந்த நேரத்தில் கம்மி பண்ணிக்கலாம், லெக் எலிவேஷன் பண்ணிக்கலாம், ஜென்டில் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த சர்க்குலேஷன் வந்து தேங்குறதுனாலையும் கூட அந்த வெயினோட தொந்தரவுகள் இன்னும் அதிகமாகலாம். ஸோ ஜென்டில் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், அந்த நேரத்தில் ஜென்டில் சைக்கிளிங், ஜென்டிலாக உங்களுக்கு ஏதாவது ஜென்டிலான ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரத்தம் தேங்குறத இந்த 3-4 மெஷர்ஸில் கொஞ்சம் ஓரளவு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸிங் வந்து நான் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கேன், இருந்தாலும் இதையும் மீறி வந்து எனக்கு வெயினோட தொந்தரவு நிறையா ஆகுது, வேரிகோஸ் வெயின்ஸும் நிறையா ஆகுதுன்னா இந்த மாதிரி கேட்டகரியான லேடிஸ் வந்துட்டு அவங்களுடைய தொந்தரவுகள் வந்துட்டு வெயின் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அதிகமாகுது, அது முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களோட மீதி இருக்கக்கூடிய 2-3 வீக்ஸ்லேயும் இதே தொந்தரவு வந்து லெஸ் இன்டென்சிட்டி பட் கண்டினியூ ஆகுது. ஆனால் அந்த கண்டினியூ ஆகிறதும் வருஷக்கணக்காக போகும்போது வேரிகோஸ் வெயின் தொந்தரவும் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாஸ்குலர் சர்ஜன் அணுகி அந்த வெயினோட தொந்தரவுகளோட தீவிரத்தை ஸ்கேனில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது நம்ம குணப்படுத்திட்டோம்னா டெஃபினட்டாக பீரியட்ஸ் டைமில் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறைகள்லாம் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து எல்லாமே வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸோட தொடர்புபடுத்தி இது இயற்கைன்னு எப்படி பிரிச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த 4 டேஸ் 5 டேஸில் மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம டாக்டர் கூட வந்து அணுகணும்னு அவசியம் இல்லை, அது வீட்டிலே கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அது பீரியட்ஸ் டைமில் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த தொந்தரவு கண்டினியூ ஆகுது, மற்ற நாள்லையும் கண்டினியூ ஆகுதுங்கிற நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து தே ஹாவ் டு கெட் தி ப்ராப்ளம் க்யூர்ட். அதை வந்து கண்டிப்பாக குணப்படுத்திட்டோம்னா அவரோட தொந்தரவு வந்து தீவிரம் வந்து அதிகமாகிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகும்போது லெக் ஹெவினஸ் அதிகமாகும், காலில் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக, வெயின் சைஸ் பெருசாக பிளட் கிளாட் வரக்கூடிய அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஏஜ் ஆச்சுன்னா ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸை பீரியட்ஸ் டைமுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் பல ஆண்டு கால தொந்தரவு இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து இவங்க வந்து டாக்டர் அணுகி அதை குணப்படுத்திட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியடில் கண்டிப்பாக வந்து வெயினால் வரக்கூடிய தொந்தரவுகள் இயற்கையாகவே வெயின், கால் வலி, கால் வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லாருக்கும் இந்த வைத்தியம் வேரிகோஸ் வெயின்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது. இது இயற்கையிலே கூட நிறைய லேடிஸ்க்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதே நேரம் வந்து இந்த தொந்தரவு பீரியட்ஸ்க்கு அப்புறமும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பாதிக்குது, கால் வலி நிறையா இருக்குது, கால் வீக்கம் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய டே டு டே ரொட்டீனை மற்ற நார்மல் டைம்லேயும் அது பாதிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான லேடிஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா இதனால் மேற்கொண்டு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணோம்னா இந்த வெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அதில் வரக்கூடிய தொந்தரவு எவ்வளோ தூரம் ரத்தம் தேங்குறதெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு அந்த வெயின் பிரச்சனையை நம்ம குணப்படுத்திட்டோம்னா பீரியட்ஸ் டைம்லேயும் இவ்வளோ தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.